சௌரி, பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிற பார்வையை கவனிச்சா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால கோர்ட் விஷயமா நான் வெளியே போகும்போது வீட்டுல நீ விளக்கண்ணே கல்ல ஊத்தி கவனிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணும் நைட் வாட்ச்மேன் டியூட்டி மட்டும் என்னால பார்க்க முடியாது. நைட்ல எங்கேயாவது வெளியே தங்கினா என் ஆத்துக்காரி தப்பா நினைச்சுக்குவா. இந்த முகர கட்டிக்கா ராத்திரி நான் பாத்துக்கிறையா? நான் இப்போ ஜங்ஷன்ல போய் உட்கார்ந்து விடுறேன். அந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறதில்லை, இந்த ட்ரெயினையும் பாஸ் பண்ண விடுறதில்லை. மேலையும் போக முடியல, கீழையும் வர முடியல. மன்னார் கிராமத்தை விட்டு பசுமாறு கன்னியா நாயுடு தோட்டத்தை போய் மேய்ஞ்சிருக்கு. கன்னியா நாயுடு விட்டு காலை மன்னார் கிராம வயல்ல வாங்கிருக்கு. இவா ரெண்டு பேரும் அனிமல்ஸ் பேர்ல பிராது கொடுத்துருக்கான். காலையும் பசுவும் எப்படி கோத்துக்கு வரும்? அனிமல்ஸ் அளவு பண்ணுவாளோ? சோ எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பக்கத்து ராயர் கடையில சூடா காரா புந்தி வடையும் போட்டிருப்பாங்க. நீரும் நிறைய சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரீரா? அம்பி எனக்கு கொடுத்து வைக்கல, ஏற்கனவே அல்சர். இதுல காரா புந்தின்னு காரத்தை சாப்பிட்டேன்னா ரொம்ப உபத்திரவமா போயிடும். பெரியவா வர்ற வரல நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். நந்திக்கு பிறந்தவன போய் தோட்டத்துல பாருங்க. என்னங்க? கண்ணு மாடு போட்டுருக்குது. கண்ணு மாடு போட்டு? இல்ல மாடு கண்ணு போட்டுருக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, முதல்ல போய் அதை பாருங்க. என்ன சொல்றான்? மாடு கண்ணு போட்டிருக்கான், வாங்க போய் பார்க்கலாம். உனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், வாங்க. போதுமா? 3 தோசை சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. உனக்கேண்டி வயிற்றுச்சல? இன்னும் 2 கொண்டா. அடியா நம்ம பையன் புள்ளடி. பின்ன என்ன பொண்ணானே? அதுக்கு சொல்லலடி, கண்டிஷன் போட்டாலும் போட்டேன். சட்டப்பட்ட வாங்கணுன்றதுக்காக மாடியில உட்கார்ந்து என்னமா படிக்கிறான் தெரியுமா? இந்த சீட்டிங் செக்ஷனை அப்படியே கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, உங்க சொர்க்கத்துல இருந்து லெட்டர் வருது. சரி, நீங்க லெட்டர் படிங்க, நான் பெரிய வராரான்னு பாத்துக்கிறேன். அன்பே, ஆருயிரே, ஆரமுதே தேவி, இங்கே உருகுகிறேன் உன் கணவன் பாவி. இன்று இரவு 11 மணிக்கு மறக்காதே மறுக்காதே. இதுவே என் கடைசி வேண்டுகோளாக இருக்கும். என்னை காண ஓடோடி இப்படிக்கு உன் சரவணன்.
என்னம்மா அரச மரத்துறையை சுத்தி வர்ற மாதிரி சுத்தி வர்ற? இல்ல மாமா, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக மறந்துட்டேன். கோயிலை சுத்தினா என்ன, உங்களை சுத்தினா என்னன்னு நான் உங்களையே சுத்துறேன். அப்படியே இருங்க மாமா, 3வது சுத்தியும் முடிச்சிடுறேன். முடி மகராசியா இருமா. தூக்கம் வரலையா? தூக்கம் வரல மாமா. அதுக்குதான் பகல்ல தூங்கப்படாதுன்னு சொல்றது. நீ என்னடா உன் மாமியாரோட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு தூங்குற. சரி, இந்த தாய்மான ஒரு பாடல படி, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்படி உட்கார்ந்து படிமா. அன்பே ஆருயிரே. யார கூப்பிடுற? அரும் பொன்னே மணியே, என் அன்பே, என் அன்பான அறிவே, என் அறிவில் ஊறும் ஆனந்த வெள்ளமே, என்றென்று பாடினேன் ஆடினேன் நாடி நாடி, விரும்பியே கூவினேன் ஒளறினேன் அலறினேன். அடாடா, சும்மா சொல்லக்கூடாது. என்ன அழகா படிக்கிற தெரியுமா? விடிய விடிய படிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ என்னம்மா? ஐயோ என்ன அழகா எழுதிருக்கா மாமா. மாமா, நீங்க கண்ணை மூடிட்டே கேளுங்க, நான் படிக்கிறேன் மாமா. அன்பே ஆருயிரே. அந்த ஒரு இடம் தான் யாரையோ கூப்பிடுற மாதிரியே படிக்கிறேன். அரும் பொன்னே மணியே. மணி என்னம்மா? 11 மாமா. 11 தானே? படி படி படி. அன்பே ஆருயிரே. ஏய் ரமேஷ், நாள் தொலைச்சு எதுக்கு எடுத்தாலும் உன்கிட்ட யோசனை கேட்பேன் பாத்தியா? உன் யோசனை இல்லாம இப்ப நான் என்னென்ன செய்ய போறேன் பாரு. காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.